நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் கூட இல்லைன்னு நினைச்சு நீ பயப்பட வேண்டாம். அடிக்கடி நான் உனக்கு கால் பண்ணி பேசுறேன். என் பொண்ணு ஸ்ரீக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது, அதுவும் எனக்கு தெரியும். என்னை யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது. பிடிக்கிறதுக்கு நீ யாரு? எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது. அதுக்கு சில காரணங்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அடுத்தவங்களோட பாசத்தை சம்பாரிச்சு வாழ்றதுக்கு யாராலையும் முடியாது. ஒன்னு வெறுக்கிறதுக்கு என் பசங்களுக்கு நியாயமான காரணம் இருக்கு. அதே காரணத்தை வச்சு தேவைப்பட்டா நானும் ஒன்னு வெறுக்கலாம். உனக்காக என் பசங்க கிட்ட என்னை விட அதிகமா சண்டை போடுறது உன்னோட பாட்டி தான். வயசான காலத்துல அவங்களுக்கு அதெல்லாம் தேவையா என்ன? உனக்காக அவங்க பேர பசங்க கிட்டலாம் சண்டை போடுறதுக்கு என்ன லாபம் இருக்குன்னு சொல்லு. நீ அழுகிறதுக்காக இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லல. விஷயத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு வயசும் பக்குவமும் உனக்கு இருக்குல்ல. எல்லாரும் உன்கிட்ட பாசத்தை காட்டணும்னு சொல்லி இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழணுமா என்ன? கஜேந்திரனோட கல்யாணம் வரைக்கும் நீ அங்க இருந்தா போதும். அதிகபட்சமா 8 to 10 நாள். அது வரைக்கும் நீ அங்க இருமா. என் பசங்களை எதிர்த்து நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கேன். அவங்க ஆசைப்படுற இந்த ஒரு விஷயத்துக்காவது நான் ஒத்துக்கணும் இல்லையா? சொல்ல போனா நான் தானே அவங்களோட பெத்த தாய். நான் எங்க வேணா போய்க்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் பொண்ணு ஸ்ரீ எதையும் மனசுல வச்சுக்க மாட்டா. மூக்குக்கு மேல கொஞ்சம் கோவம் தான் வரும். அவ உன்னை கண்டபடி திட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை விட அதிகமா வேற எதுவும் பண்ண மாட்டா. நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் சகிச்சுக்கணும் அப்படின்னு நான் உன்னை சொல்லல. உன்கிட்ட ஏதாவது வருத்தமோ கம்ப்ளைண்டோ இருந்தா என்கிட்ட தாராளமா சொல்லலாம். எல்லா நாளும் நான் உனக்கு கண்டிப்பா கால் பண்றேன். உன்னை எங்கேயாவது அனுப்பி விட்டுடலாம் அப்படின்றதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு போல. ஹலோ, நான் தான் பேசுறேன் ஸ்ரீ. சொல்லுங்க மஹினா. அம்மா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்களா? இல்லையே. இல்லையா? அவங்க கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சு. அவங்க இன்னும் வரலையாமா? ஏதாவது டிராஃபிக்ல மாட்டிருப்பாங்களோ? இங்க வரேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனாங்களா? அவங்க யார்கிட்டயும் சொல்லிட்டு போக மாட்டாங்கன்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியுமா என்ன? அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறத பார்த்தேன். கையில ஒரு பேக்கும் இருந்துச்சு. அட, கல்யாணம் முடியற வரைக்கும் உன் வீட்லயே இருக்கட்டும் தானே நாங்க எல்லாருமே பிளான் பண்ணி வச்சிருந்தோம். இங்க இருந்து கிளம்பும் போது அங்கதான் வராங்கன்னு நினைச்சோம். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி சரி, அவங்க போனதை என்ன கூப்பிடு. சரிண்ணா.
சரி இங்க பாரு, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா செல்லக்குட்டிங்களா. இவங்க உனக்கு அக்கா மட்டும் இல்ல, வெக்கேஷன் நேரத்துல உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்காக இவ வந்திருக்கா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க பாட்டி. இது உன் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கோ. இங்க உனக்கு எந்த குறையும் வராது. அப்படியெல்லாம் நினைக்க கூடாதுன்னு நீங்க இப்பவே அவகிட்ட சொல்லிடுங்க. சொந்தம் அப்படி இப்படின்னு அவ இங்கேயே டேரா போட்டானா அப்புறம் நானும் என் பிள்ளைங்களும் நடுத்தெருவுக்கு தான் போகணும். இவங்க அம்மா ஒரு ஆளை சொந்தமாக்குனதோட பலனை நீங்க நல்லாவே அனுபவிச்சிங்கல்லம்மா. பழைய விஷயங்களை குத்தி காட்டுறதுக்கான நேரம் இது இல்ல ஸ்ரீமா. யாரா இருந்தாலும் பழைய விஷயங்கள்ல இருந்து பாடம் கத்துப்பாங்க. நீங்க பண்ற மாதிரி முட்டாள்தனமான வேலையை யாரும் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு முட்டாள் தாம்மா, ஒத்துக்கிறேன். அத்தை வீட்டுக்குள்ள வந்தவொடனே நீ இப்படி பேசுறது நல்லா இருக்கா? அம்மா ஒன்னும் சாதாரணமா வரலையே. எனக்கு கொடுக்கறதுக்கு விலை மதிப்பில்லாத ஒரு பரிசை கொண்டு வந்திருக்காங்களே. உழவாங்க அத்தை, குடிக்க ஏதாவது? ஒன்னும் வேண்டாம் கோபி. இவளை என் பொண்ணு ஸ்ரீ கிட்ட ஒப்படைக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். ஓ, ரொம்ப சந்தோஷமா நான் வரவேற்கிறேம்மா. போதுமா? இவளை பார்த்தாலே உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஸ்ரீமா. ஆனா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. கொஞ்ச நாளைக்கு மட்டும் இவ இங்க இருக்கட்டும். இங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. சொல்ல போனா இவ இருக்கிற இங்க கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இங்க வரக்கூடாது. உங்க 2 பேர்கிட்டயும் தான் நான் இதை சொல்றேன். அப்படின்னா கூட 2 செக்யூரிட்டியையும் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவங்க எந்நேரமும் அவ பக்கத்திலே இருந்தா அவ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இவளோட பாதுகாப்புக்கு நான் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம நான் பெத்த பொண்ணு வீட்டுல தானே இவளை நான் விட்டுட்டு போறேன். அது மட்டும் இல்ல, இவளுக்கு நான் டெய்லி ஃபோன் பண்ணி இவளை விசாரிப்பேன். அப்போ இவ எந்த விதமான கம்ப்ளைண்ட்டையும் சொல்லக்கூடாது. இவ கம்ப்ளைண்ட் சொன்னாலோ இவகிட்ட ஃபோன் கொடுக்காம இருந்தாலோ என்ன பண்ணாலும் நான் 1/2 மணி நேரத்துல இங்க வந்து நிப்பேன். ஒருத்தரை நான் உனக்கு கட்டி வச்சப்போ எந்த விதமான பிரச்சனையும் வராம நான் உன்னை பாத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரியான பொறுப்பு இவ மேலயும் எனக்கு இருக்கு.
நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னம்மா ஒரு டீ கூட குடிக்காம போறீங்க? வேணுமான்னு நீ கேட்கவே இல்லைல்ல. இருந்தாலும் இந்த பொண்ணு விஷயத்துல இப்படி பண்ணாத. கரெக்டா டைம்க்கு சாப்பாடு கொடு. வீட்ல வளர்க்குற பிராணிகள் எல்லாத்துக்குமே நான் நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். நீங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். நான் போயிட்டு வரேன். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஃபோன் பண்றப்போ நீ எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லணும். யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். பாட்டி போயிட்டு வரேன், சரியா? ம். ஏய், அதை எங்கேயாவது கொண்டு போய் வையேன். வந்ததுல இருந்து அதை தூக்கிக்கிட்டே நடந்துட்டு இருக்க. அதுல என்ன தங்க கட்டி ஏதாவது வச்சிருக்கியா? இத கொண்டு போய் எங்கேயாவது வச்சிரு. இங்க பாரு, அந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சிரு. என்ன, நான் சொன்னது உனக்கு பிடிக்கலையா? உன்னை இந்த வீட்ல கொஞ்ச நாள் தங்க வைக்கணும்னு மட்டும்தான் அம்மா சொன்னாங்க. உன்னால அங்க நடந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்ச நாளைக்கு இல்லாம இருக்கட்டும் தான் நீ இங்க தங்க நான் ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னை எந்த வேலையும் வாங்காம நல்லா பாத்துக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லையே. அதுக்காக நீங்க வேலைக்காரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் பண்றேன்க்கா. ம். ஹலோ மஹி அண்ணா. ஸ்ரீ, அவங்க இன்னும் வரலையா? வந்தாச்சு. வந்து அரை மணி நேரம் ஆச்சு. அம்மா அங்க பக்கத்துல இருக்காங்களா? இல்ல, வேலை இருக்குன்னு சொல்லி அப்பவே கிளம்பிட்டாங்க. அவ எங்க? கிச்சன்ல இருக்கா. சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. பழக்கம் இல்லாத இடம் இல்ல, அதனால பயப்படுறா. அவ பயப்படுறாளா? 2 காட்டு காட்டினா போதும், பயம் எல்லாம் போயிடும். 2 காட்டு காட்டுறதா? அப்படின்னா என்னன்னா? அப்படின்னா என்னவா? இந்த ஜெயிலுக்கு புதுசா போற குற்றவாளிங்கள நல்லா 2 காட்டு காட்டி தான் உள்ளே அனுப்புவாங்க. அதே மாதிரி நீ அவளை கண்ணத்துல 2 போடு போட்டு உள்ள அனுப்ப வேண்டியதானே? அடிக்கிறதா? நல்ல கதையா இருக்கு. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். இப்பதான் அவன் நம்ம கஸ்டடியில இருக்கால. காலையில சாயங்காலம் 2 அடி அடிச்சுட்டே இரு. இத்தனை நாளா அவன் நம்மள ஒன்று இல்லைன்னு பண்ணிட்டால. உங்களுக்கு என்ன தெரியும் இப்படிலாம் சொல்றீங்க? அம்மா காலையிலயும் சாயங்காலமும் அவளுக்கு கால் பண்றதா சொல்லிருக்காங்க. ஏதாவது பிரச்சனைன்னு தோணுச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லணும்னு கண்டிஷனா அவகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அம்மாவுக்கு என்னதான் பிரச்சனை? இதுக்கப்புறம் நான் அவளை பத்திரமா தான் பாத்துக்கணும். அவளுக்கு பிடிக்கலன்னா உடனே அம்மாட்ட சொல்லிடுவா. அவங்களும் பறந்து வந்து அவளை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடும். மஹி அண்ணா, எதுவும் குழப்பமாயிடாதுல்ல? என்ன குழப்பம்? எல்லாமே நம்ம பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கு, புரியுதா? இந்த வீட்டை விட்டு அவளை வெளியே அனுப்ப முடியும் நினைச்சோமா நாம? அதை சாதிச்சிட்டோம்ல. அதெல்லாம் சரிதான். அங்கிருந்து வந்துட்டா. இப்ப தலைவலி எனக்கு தானே. இங்கல்ல வந்து உட்காந்துருக்கா. இதுக்கப்புறம் அவ இங்க இருந்து போற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாதுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. எல்லாமே நடக்குமா? அவளுக்கு எந்த சந்தேகமும் வராம பாத்துக்கிட்டாலே அதுவே போதும். அதிகமான பாசமும் வேண்டாம், வெறுப்பும் வேண்டாம். நயமா நடந்துக்கிட்டாலே போதும்.
அப்புறம் கோபிகிட்டே சொல்லிட்டு. சரி, அப்புறம் கால் பண்றேன். சரிண்ணே. ஹலோ ராஜேந்திரா, என்னாச்சு? நான் எப்போ வரணும்? பைரவா, அதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். நாங்கள் அவளை இந்த வீட்டில் இருந்து மாத்திட்டோம். எங்க? பயப்பட வேண்டாம், என் தங்கச்சியோட வீட்டுக்கு தான். எதுவும் பிரச்சனை வருமா? பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் அங்கே மாற்றிருக்கோம். கல்யாணம் இங்கே எங்கள் வீட்டில் தானே, இங்கே வச்சு எந்த வேலையும் நடக்காது. அதனால தான் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு நாங்கள் மாற்றிட்டோம். அந்த இடம் எங்கே இருக்கு? அது இங்கே பக்கத்தில் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. 1 மணி நேரம் போனால் போதும், அவ்வளோதான். நான் அங்கே எப்போ வரணும்? கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி. அந்த நேரத்தில் அவளை தவிர மற்ற எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. அவங்க தனியாக இருப்பா. அதுதான் அவளோட கடைசி ராத்திரியா இருக்க போகுது. டேட்டு, நேரம், இடம் எல்லாமே நான் அப்புறமா கால் பண்ணி சொல்கிறேன். சரி, நான் அங்கே வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? அன்னைக்கு நான் சொன்ன பணத்தை பற்றி மறந்துடாத. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது அந்த பணம் என் கைக்கு வரணும். ஓகே? ஓகே. சரி, அப்புறம் கால் பண்ணுறேன். ஏய், சாப்பிட்டு முடிக்காம எங்கடி போறீங்க? அவ முதல்ல ஓடி போய் ரிமோட் எடுக்க போறாமா, அப்புறம் கேட்டா அவ எனக்கு தரமாட்டா. ஸ்கூல் எப்ப திறக்கறாங்களோ அப்பதான் எனக்கு நிம்மதி. இதுங்க தொல்லை தாங்க முடியல. குழந்தைங்க தானம்மா, சாப்பிட்டு முடிச்சது நீ அவங்கள டிவி பார்க்க விடுவியா? படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும். என் நிலைமை என் பொண்ணுங்களுக்கு வராம பாத்துக்கணும்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதோ கதியா நிக்கிறியா? நல்ல படிப்பும் வேலையும் இருந்தா ஒரு வில்லேஜ் ஆபீசரை விட நல்ல மாப்பிள்ளைங்க அவங்களுக்கு கிடைப்பாங்க. அது மட்டும்தான் என் கவலை. ஆமா, வில்லேஜ் ஆபீசர் வேலையில என்ன பிரச்சனை? அதை விட நல்ல வேலை ஏகப்பட்டது இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். அவன் நீ ஏன் கிருஷ்ணாவுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்க? அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்காக கொண்டு போய் கொடுக்குற? அவளை இங்கே வந்து சாப்பிட சொன்னா போதும்ல. எங்க வச்சு எப்ப கொடுக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அவ விஷயத்துல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. கிருஷ்ணா நம்ம வீட்டில் தங்கி இருக்கும்போது அவளோட விஷயத்த வேற யார் பார்த்துப்பாங்க சொல்லு? அது இல்லாம அவளுக்குன்னு இப்ப யாருமே இல்லை. நீங்க அவ மேல ரொம்ப அனுதாபமோ அக்கறையோ பட வேண்டாம். அதை தாங்கறதுக்கான சக்தி அவகிட்ட இருக்காது. அந்த பொண்ணு எனக்கு சொந்தமே கிடையாது. சொந்தம்னு சொல்லணும்னா அது உனக்கான சொந்தம் தான். அவ உன் தங்கச்சி தானே. தங்கச்சியும் இங்க பாருங்க, தேவையில்லாம என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. நீங்க 2 பேரும் ஒரே அப்பாவுக்கு பிறந்தவங்க தானே. அப்பா உன் தங்கச்சி தான். நான் மறக்க நினைக்கிற விஷயங்களை எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. அவளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை பத்தி யாராவது சொல்றத கேட்டாலே உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஏறின மாதிரி தோணுது எனக்கு. சரி, அவ உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அவகிட்ட கொஞ்சம் மரியாதையா நீ பிஹேவ் பண்ணலாம் இல்லையா? தேவையான அளவு மரியாதையை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவளுக்கு அது போதும். நீங்க அவகிட்ட பாசம், மரியாதை, அன்பை எல்லாம் காட்ட முயற்சி பண்ண வேண்டாம். நான் எதுக்காக பாசத்தை காட்டணும்? அவன் எனக்கு யாரு? அவளுக்கு தான் யாருமே இல்லையேன்னு அவகிட்ட போய் கொஞ்சி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஸ்ரீ, நீ என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் அந்த டைப் கிடையாது. நீங்க எந்த மாதிரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொம்மைக்கு பாவாடையை கட்டி யாராவது தூக்கிட்டு போனாங்கன்னா அதுக்கு பின்னாடியே போற ஆள் தானே நீங்க.
கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நீங்க இந்த மாதிரி ஆள்னு எனக்கு தெரிஞ்சது. அப்படி போய் படுத்து தூங்கு. உனக்கு பட்டு மெத்த போடுற அளவுக்கு எனக்கு மனசு இல்ல. நீங்க தூங்க போலையா? தூக்கம் வரல ஸ்ரீ எனக்கு. முதல்ல வந்து படுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூக்கம் தானா வரும். இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குமா? அதை பார்த்துட்டு அப்புறம் தூங்குறேன். உங்களோட இந்த விளையாட்டு எனக்கு புரியலன்னு நினைக்காதீங்க. நான் அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டாள் இல்லை. ஹலோ. இன்னும் தூங்கலையா ஸ்ரீமா? என்னோட தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னே நீங்க தான் இங்க ஒரு பரிசை கொடுத்துட்டு போயிருக்கீங்களே. அந்த பொண்ணால எதுக்குமா உன் தூக்கம் கெட்டு போகுது ஸ்ரீ? உன் பசங்க கூடவோ இல்ல வேற ஏதாவது ரூம்ல கூட அவ படுப்பா. அவளால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியா? இவளை என் பொண்ணுங்க பக்கத்துல வேற படுக்க வைக்கணுமா? உனக்கு பிடிக்கலன்னா பசங்களோட படுக்க வைக்காத. உன் வீட்ல இன்னும் சில ரூம்ஸ் இருக்குல்ல? அவளுக்கு ஏத்த இடத்த ஏற்கனவே கொடுத்துட்டேன். நீ அவகிட்ட கொஞ்சம் போனை கொடு. இந்த இங்க நடக்கிறதெல்லாம் நீயே சொன்னாதான் அம்மாவுக்கு திருப்தியா இருக்கும். அந்த வீட்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். தூங்கறதுக்கு ரூம் கொடுத்தாளா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.